அனைவருக்கும் வணக்கம். காலாவதியாகும் நிலையில் டெட் தேர்வு சான்றிதழ் பீதியில் பட்டதாரிகள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ண நியூஸு. டெட் எக்ஸாமோட அந்த சர்டிஃபிகேட் ஆனது வேலிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸு. அந்த 7 இயர்ஸ் வந்து இந்த வருஷத்தோட முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்திலேயே நம்ம டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80,000 ஆசிரியர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரியான முடிவானது வரப்போகுது, மத்திய அரசு சொன்ன முடிவு என்ன, இன்னும் தமிழ் அரசு வந்து அதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெட்டை பற்றி போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 2013 டெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அந்த காலக்கெடுவானது இந்த வருஷம் தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து லைஃப் லாங்காக மாற்றுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சி அப்படின்னா நமக்கு நல்ல முடிவானது கிட்டத்தட்ட கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2013 டெட் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து எதுக்காக வச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒரு டீச்சராக சேர்கிறதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு தகுதி தேர்வு. ஓகே, இதன் அடிப்படையில் வந்து போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க. ஆனால் இதை வச்சு போஸ்டிங் போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி கவுன்சிலின் NCTA ஒரு 15th மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆண்டுகள் செல்லக்கூடிய இந்த சான்றிதழானது வாழ்நாள் முழுக்க செல்லும் அப்படிங்கிற அறிக்கையை ஒரு ஜிஓவை வெளியே பாஸ் பண்ணாங்க NCTA. ஓகேங்களா? தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி கவுன்சிலின். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9865613234. உங்களுக்கு டெட்டை பற்றி எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா NCTA வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா? செயலாளர் அனில்குமார் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணார். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 21ஆம் தேதி பிஎட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்கள மோட்டிவ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஆனது 7 இயர்ஸ்லேருந்து அவங்க வந்து என்னவோ மாற்றிட்டான்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக மாற்றிட்டாங்க. ஸோ பிஎட் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முதல்ல அந்த டெட் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க, எல்லா ப்ரொஃபஸர் அதாவது பிரின்ஸிபல் ஓகே எல்லாமே என்ன பண்ணாங்க, மோட்டிவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் டெட் தேர்வு எழுதுவோர் மட்டுமே இச்சலுகை, இதுக்கு மேலே எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும்தான் இந்த சலுகை அப்படிங்கிற வந்து இது கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 2013, 17, 19 ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க, போஸ்டிங் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் சர்டிஃபிகேட்டோட லைஃப் டைம் ஆனது இந்த வருஷம் முடியுது. இப்போ 2017, 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டீச்சர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இன்னொரு டைம் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? அதிகமாக பாதிக்கப்பட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 2 இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் சர்டிஃபிகேட் லைஃப் டைம் ஆனது டிகிரிஸாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு, NCTA சொல்லிடுச்சு, அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வந்து எல்லா பக்கமும் வச்சாச்சு. கண்டிப்பாக அது நமக்கு வந்து மாறிடும். டெட் தேர்வும் பின்னணியும். ஓகேங்களா? 2000 கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டம் ஆட்சியின்படி பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க நடுநிலை வகுப்புகளுக்கு கற்பித்தல் பணிகளில் ஈடுபடுவதின் தகுதியை நிர்ணயிக்க ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் 29 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸாம் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து டெட் தேர்வானது கண்டிப்பாக எழுதி வந்து பாஸ் பண்ணணும், வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னா தொடக்க மற்றும் நடுநிலை வகுப்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வை முதலில் எதிர்த்த தமிழக அரசு பின்பு 2011 நவம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா சரிங்க நாங்கள் டெட் எக்ஸாம் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. 2012 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து வச்சாங்க. டோட்டல் மார்க் வந்து 150 மார்க்கு. ஓகேங்களா? அதில் வந்து 90 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து 2013 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வச்சாங்க, வெயிட்டேஜ் மார்க்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே 2012 2 எக்ஸாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டெட் தேர்வு மதிப்பெண்கள் 60% பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 40% வெயிட்டேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து ரிலாக்ஸேஷன் மார்க் வந்து கொடுத்தாங்க. ஓகே 82 வந்து பாஸ்ன்னு கொடுத்தாங்க. அந்த வெயிட்டேஜில் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டதுனால 2018 ஜூலை அப்போ தான் வெயிட்டேஜ் சிஸ்டத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகேவா, அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு. ஓகே, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஜியோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அரசு போட்ட ஒரு ஜியோ வந்து என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஜியோ வந்து புதுசாக போட்டாங்க. இப்போ இந்த ஜியோ வந்து இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஓகே, அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற குழப்பங்கள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட டெட் தேர்வு தற்போது 2013, 17, 19 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 டைம் எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற வந்து இருந்த ஜியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்க முடியல. ஒரு 3 எக்ஸாம் தான் அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. ஸோ 2013 வந்து தேர்ச்சி பெற்ற 94,000 பேரில் வந்து 14,000 பேர் மட்டும்தான் போஸ்டிங் வந்து போயிருக்காங்க. ஓகே, மீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுடைய தகுதி சான்றிதழானது இப்போ வந்து காலாவதியாகக்கூடிய நிலைமையில் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்குமே போஸ்டிங் வந்து கொடுங்கவே இல்லை. ஸோ அந்த சான்றிதழை வந்து கால அளவு வந்து வாழ்நாள் முழுக்க நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையானது எல்லாரும் அரசிடம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வச்ச டெட் எக்ஸாமில் ஒரு பர்சன் வந்து 93 மார்க் எடுக்கிறாரு. அவர் வெயிட்டேஜ் அப்படிங்கிற முறையால் தன்னுடைய பதவியானது கிடைக்காம பறிக்கப்படுது. ஓகேங்களா, அவர் இது தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேஸ் போட்டாங்க. ஓகே, அதனால் வந்து 2018 வந்து அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்றிருப்போம். அவர் வந்து அப்பயே வெயிட்டேஜ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம் 2013 ஜாப் பண்ணது போயிருப்பார். ஸோ மேக்ஸிமம் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, கேரளா வந்து பார்த்திங்கன்னா டெட்டு மார்க்கு ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கு பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்நாள் முழுக்க அந்த தகுதி சான்றிதழை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமு திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு நல்லா இருக்காது அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கோரிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை பரிசோதிக்கலாம். ஆனால் அரசே நடத்திய டெட் தேர்வில் வெற்றி பெற்றாலும் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பதை ஏற்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. அதேமாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்க்கையானது அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆசிரியர் மாணவ விகிதத்தை கணக்கிட்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எல்லோரும் வச்சுருக்காங்க. அந்த ஏஜ் ஆனது 40, அந்த 45 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 20% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த 40 to 45 அப்படிங்கிற ஏஜுக்குள்ளே தான் இருக்காங்க. அதை தாண்டி தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டு அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொரு எக்ஸாம் வந்து அது வேண்டாம், அதை கேன்சல் பண்ணுங்கள். போஸ்டிங் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனியரிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய மெயின் கோரிக்கை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்து போட்ட அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கேட்குறாங்க. டெட்டு மார்க் ப்ளஸ் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுங்க. ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். அந்த டெட் சர்டிஃபிகேட் வந்து 7 years வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் வரைக்கும் மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை வந்து எல்லோரும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நம்முடைய கோரிக்கையெல்லாம் அரசு ஏற்று நமக்கு ஒரு நல்ல முடிவு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் மீண்டும் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நன்றி.